அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா தமிழக முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்று லோக்சபா துணை சபாநாயகர் தம்பிதுரை கோரிக்கை வைத்துள்ளார். அதிமுக பொதுக்குழுவில் கட்சி பொதுச் செயலாளராக சசிகலா நியமிக்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கடந்த சனிக்கிழமையன்று ராயப்பேட்டை கட்சி தலைமை அலுவலகம் வந்த சசிகலா அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார். பொதுச் செயலாளராக சசிகலா நியமிக்கப்பட்டதற்கு முன்பே அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள் முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வந்தனர். ஆனால் முதல்வராக இருக்கும் ஓ. பன்னீர்செல்வம் சசிகலா பொதுச் செயலாளராக வேண்டும் என்று வலியுறுத்தினாரே தவிர அவர் முதல்வராக பதவியேற்க வேண்டும் என்று கூறவில்லை. இந்நிலையில் பொதுச் செயலாளர் சசிகலா தமிழக முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்று அதிமுக கொள்கை பரப்பு செயலாளரும் லோக்சபா துணை சபாநாயகருமான தம்பிதுரை கோரிக்கை வைத்துள்ளார். திங்களன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் அதிமுக தொண்டர்களின் மனநிலையை ஏற்று விரைவாக சசிகலா முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கட்சி தலைமையும் ஆட்சி தலைமையும் தனித்தனியாக இருப்பது ஏற்புடையதல்ல, ஒருவரிடமே இருக்க வேண்டும் என்றும் ஒரே இடத்தில் இருந்தால்தான் அதிமுக பணிகள் அரசு திட்டங்களை செய்ய இயலும் என்றும் கூறியுள்ளார். இன்று இருக்கிற சூழ்நிலையில் தமிழகத்திற்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இட்ட வெற்றிடத்தை நிரப்புவதற்கு சின்னம்மா அவர்கள் தான் தகுதியானவர்கள். அதன் அடிப்படையில் அவர் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதே அடிப்படையில் தான் நாங்கள் மீண்டும் அவர்களுக்கு வேண்டுகோள் வைப்பது ஆட்சி பொறுப்பையும் ஏற்று நடத்த வேண்டும் என்று. ஏனென்றால் கட்சியினுடைய பொறுப்பும் ஆட்சியின் பொறுப்பும் ஒரு இடத்தில் தான் இருக்க வேண்டும். கட்சியானது மக்களுக்கு நல்லது செய்வதற்காகத்தான் கட்சி தலைமையானது தேர்தலில் வாக்குறுதிகளை கொடுத்து அதன் மூலமாக ஆட்சிக்கு வருகிறோம். வந்த பிறகு அதே கட்சியின் தலைமை தான், அந்த கட்சி தலைமை யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் எல்லா திட்டங்களும் சிறந்த முறையில் செயல்படுத்த முடியும் என்பது என்னுடைய கருத்து. அதன் அடிப்படையில் தான் இன்று இந்த அறிக்கை தந்திருப்பது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களிட்ட பணியை தொடர்ந்து செய்வதற்காக கழக பணியாளர் இருக்கட்டும், மக்களுடைய ஆட்சி பணியாளர் இருக்கட்டும் செய்வதற்கு சின்னம்மா அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உடனடியாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்திருக்கிறேன்.